மகரம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் கொடுத்த அன்பு ஏன் தெரியுமா உங்களுக்கு திரும்ப கிடைக்கவில்லை, திரும்ப வராமல் போனது? சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் சனி பகவானின் ஆதிக்கம் உங்களை உணர்ச்சிகளை வெளியே காட்ட தெரியாத ஒரு மனிதராகவே உங்களை மாற்றி விட்டு கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய அதிபதி சனி பகவான், ஆனா உங்களுடைய யோகாதிபதி தான் சுக்கிர பகவான். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள், மனதிற்குள்ள எது நினைத்தாலும் அதனை வெளியில் சொல்ல முடியவில்லையே என்கிற மாதிரியான சில கவலைகள் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து இன்னும் அது உங்களுக்கு கவலைக்கு மேல கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். நீங்கள் ஒருவரை நேசித்தால் அதை வார்த்தைகளால் ஆடம்பரமாக பேச தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மட்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனால் செயல்களால் அவர்களுக்காக எதையுமே செய்து விடுவேன் என்று நீங்கள் நிச்சயமாக காட்டுவீங்க. எந்த ஒரு நபருக்கு உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாருடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் நீங்கள் உடனே சண்டை போடுவதை விட நீங்கள் வார்த்தையால் பேசுவதை விட செயல்களில் இறங்கி காட்டக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மட்டுமே இருப்பீங்க. நீங்க காட்டிய அந்த தூய்மையான எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு உங்களுக்கு ஏன் தெரியுமா திரும்ப கிடைக்காமல் போனது? இந்த ஒரு உலகம் எப்போதுமே போலித்தனமான ஒரு உலகம். கவர்ச்சிகரமான பேச்சுக்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கும் என்பதை நாட்களும் வருடங்களும் போக போகத்தான் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ நபர்களை நீங்க இதுவரைக்கும் சந்திச்சிருப்பீங்க. ஆனா சில நபர்கள் மட்டுமே உங்களிடம் உண்மையாக இருப்பார்கள். அவர்கள் உங்களிடம் வந்தது உங்களுடைய பேச்சுக்காக கிடையாது, உங்களுடைய அன்புக்காகவும் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சில விதங்களுக்காகவும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு நபர்கள் உங்களை தேடி வரவோ ஆரம்பித்திருப்பாங்க. ஆனா இன்னும் சில நபர்கள் எப்போதுமே அவர்களிடம் நம்ம ஜாலியாக பேசணும், ஜாலியாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் அவர்களுக்கு பிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர்கள் மட்டுமே நம்மளிடமும் அதாவது உங்களிடம் எப்பொழுதுமே உண்மையாக இருக்கவா ஆரம்பிப்பாங்க. ஆனால் நீங்கள் யார், உங்களுடைய எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய உண்மையான அன்பை நான் கொடுப்பேன், என்னுடைய முக்கியத்துவத்தை தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவர்கள் உங்களுக்கு திருப்பி அன்பையும் பாசத்தையும் திரும்ப கொடுக்காமல் நடந்து கொள்கிறார்கள். உங்களுடைய மௌனமான ஆழமான அன்பின் மதிப்பை உணரக்கூடிய பக்குவம் உங்களை சுற்றி இருந்த மனிதர்களுக்கு நிச்சயமாக கிடையவே கிடையாது. அந்த சுற்றி இருந்த மனிதர்கள் அது அனைத்தையுமே புரிந்து கொள்ளாமல் இருந்ததாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு கஷ்டங்களும் வழிகளும் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே தாங்க இருந்தது. நீங்கள் யாருக்காக உங்களுடைய இதயத்தை கொடுத்தீர்களோ அவர்கள் உங்களை ஒரு உணர்ச்சியற்ற கல் நெஞ்சக்காரனாக பார்த்துவிட்டு உங்களுடைய அன்பை அலட்சியப்படுத்திவிட்டு சென்றதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிச்சமான ஒரு நிகழ்வாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனா உங்களுடைய நல்ல மனசு தான் உங்களை அதிகமா காயப்படுத்தியிருக்கும். அதுதான் உண்மை. உங்களுடைய மிகப்பெரிய எதிரி வெளியில் இருக்கும் மனிதர்கள் மட்டும் கிடையாது. மனிதர்களும் ஒரு காரணம்தான், ஆனால் அவர்கள் மட்டுமே முக்கியமான எதிரிகளாக இருக்க மாட்டார்கள். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய நல்ல மனசு, யாருக்கு எது நடந்தாலும் உடனடியாக முன்னால் போய் நிற்க வேண்டும், அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது என்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விதம்தான் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். அவர்கள் செய்த தவறை மன்னித்து விடுவோம், சூழ்நிலை காரணமாக அப்படி செய்திருப்பார்கள், நாமாவது அவர்களுக்கு நன்மைகளை செய்வோம் என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பீங்க. அந்த வாய்ப்பு கொடுக்க கொடுக்க இவனை எவ்வளவுதான் அடித்தாலும், எவ்வளவுதான் பழி வாங்கினாலும், எவ்வளவுதான் துரோகங்களை செய்தாலும் இவன் மீண்டும் நம்மளை தேடி வருவான், இவனால நம்ம எதையுமே செய்ய முடியாது நம்மள அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவர்களுக்குள்ள வந்துவிடும். அதனாலேயே உங்களை ஒரு பகடக்காயாக அந்த ஒரு நபர்கள் பயன்படுத்தவும் ஆரம்பித்துக் கொள்வார்கள். எனவே யாரிடம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாராவது ஒருவர் அசிங்கப்படுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ அவர்களிடமிருந்து விலகி இருப்பதுதான் நமக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்ளவும் வேண்டும். ஆனால் நீங்கள் காட்டிய அந்த தாராள மனதை அவர்கள் உங்களுடைய பலவீனமாக கருதவும் ஆரம்பித்திருப்பாங்க. நீங்கள் யாருக்கு மன்னிப்பு வழங்கி மீண்டும் உங்களுடைய வட்டத்தில் சேர்த்தீர்களோ அவர்களை உங்களுக்கு அடுத்த மாபெரும் துரோகத்தை செய்ய துணியக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கவும் ஆரம்பித்திருப்பாங்க. உங்களின் நல்ல குணம் உங்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக உங்களை இன்னும் ஆழமான படிக்குழியில் தள்ளி உங்களுடைய மனதை இரும்பு கம்புயால் குத்துவது போல காயப்படுத்தி கொண்டுமே தாங்க இருந்திருக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை மகரம் ராசியை பற்றி கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா, நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். எதா இருந்தாலும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள், நானும் அதற்கு பதிலை கொடுக்கிறேன். பணத்திலும் சரி தொழிலிலும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு உயர்வு என்பது நிச்சயமா நடக்கவா ஆரம்பிக்கும்.
உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு ஒரு மாபெரும் எனர்ஜியை கொடுக்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் புதிய உத்திகளை கையாண்டு அசுர வேகத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அந்த ஒரு வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் முடங்கி கிடந்த வியாபாரம் முடங்கி கிடந்த ஒரு வியாபாரம் புத்துணர்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெறவும் ஆரம்பிக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து தொழில் செய்யக்கூடிய மாபெரும் வாய்ப்புகள் அல்லது புதிய கிளைகளை தொடங்கும் யோகமானது உங்களை தேடி வந்துவிடும். அந்த ஒரு யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளுடன் கூடிய பெரிய சம்பள உயர்வும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதன் மூலம் உங்களுடைய சமூக அந்தஸ்தானது மிக உயரிய நிலைமைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களை பார்க்கக்கூடிய விதங்களும் நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்கும். மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி நிச்சயமாக வந்துவிடும். நீங்கள் சாதாரணமான மனிதனாக வாழ்ந்த வாழ்க்கை தரமானது மாறி சமுதாயத்தில் மிக கௌரவமான நபராக மதிக்கப்படக்கூடிய அளவிற்கு தொழிலும் பணமும் உங்களை நிச்சயமாக உயர்த்தி காட்டும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் காத்திருந்த பண வாய்ப்பு இப்போது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். நமக்கு ஒரு நல்ல பண வாய்ப்பு கிடைக்காதா? நம்முடைய கடன்களை எல்லாம் அடைத்து விட்டு நாம் எப்போதும் நிம்மதியாக வாழப்போகிறோம் என்று நீங்கள் பல வருடங்களாக காத்து கொண்டிருந்த அந்த மாபெரும் பொன்னான வாய்ப்புக்கான ஒரு நாள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில் அமைய போகிறது. அது நாளை முதல் உடனே அமைந்து விடாது. உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால் உங்களுடைய பணத்தை நீங்களே அடைத்துக் கொள்வீங்க. அதற்கான வழிகளைத்தான் திறந்து காட்டுமே தவிர கடன்களை உடனே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அதிபதியோ உங்களுக்கான குலதெய்வமோ அடைத்து விடாது என்பதை முழுமைக்கும் நீங்கள் புரிந்து உங்களுடைய மனதிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை முழுமைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளவும் வேண்டுங்க. அது உங்களுடைய கதவுகளை தட்ட ஆரம்பிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் அது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பெரிய வங்கி கடனாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அல்லது உங்களுடைய திறமையை கண்டு ஒரு பெரிய நிறுவனம் உங்களுக்கு கொடுக்க போகும் மாபெரும் முதலீட்டு வாய்ப்பாகவும் இருக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய கைகளுக்கு வந்தவுடன் உங்களை இவ்வளவு காலம் சுற்றியிருந்த அத்தனை கடன் சுமைகளும் சுக்குநூறாக உடைந்து சிதறவும் ஆரம்பிக்கும். காலம் உங்களுக்காக கொண்டு வரக்கூடிய இந்த ஒரு நல்ல வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களின் அடுத்த 20 வருட கால எதிர்காலம் மகா பாதுகாப்பானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். வியாபார பணிகளில் ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டுவிடும். குடும்ப உறுப்பினர்களால் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகவும் ஆரம்பிக்கும். பணிபுரியக்கூடிய இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வி பணிகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். வாகன பழுதுகளை சீர் செய்யவும் ஆரம்பிப்பீங்க. புதிய நபர்களின் அறிமுகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலகி ஓடவும் ஆரம்பிக்கும். மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே மேம்படவும் ஆரம்பிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் அதிகரித்துவிடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகி வாழ்க்கையில போதுமான அளவுக்கு முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை இது நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா தள்ளவும் ஆரம்பிக்கும். இதெல்லாமே நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். எவ்வளவுதான் அடித்தாலும், எவ்வளவுதான் பழி வாங்கினாலும், எவ்வளவுதான் துரோகங்களை செய்தாலும் இவன் மீண்டும் நம்மளை தேடி வருவான். இவனால நம்ம எதையுமே செய்ய முடியாது நம்மள அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவர்களுக்குள்ள வந்துவிடும். அதனாலேயே உங்களை ஒரு பகடக்காயாக அந்த ஒரு நபர்கள் பயன்படுத்தவும் ஆரம்பித்துக் கொள்வார்கள். எனவே யாரிடம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும்? யாராவது ஒருவர் அசிங்கப்படுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ அவர்களிடமிருந்து விலகி இருப்பதுதான் நமக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்ளவும் வேண்டும். ஆனால் நீங்கள் காட்டிய அந்த தாராள மனிதை அவர்கள் உங்களுடைய பலவீனமாக கருதவும் ஆரம்பித்திருப்பாங்க. நீங்கள் யாருக்கு மன்னிப்பு வழங்கி மீண்டும் உங்களுடைய வட்டத்தில் சேர்த்தீர்களோ அவர்களை உங்களுக்கு அடுத்த மாபெரும் துரோகத்தை செய்ய துணியக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கவும் ஆரம்பித்திருப்பாங்க. உங்களின் நல்ல குணம் உங்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக உங்களை இன்னும் ஆழமான படிக்குழியில் தள்ளி உங்களுடைய மனதை இரும்பு கம்புயால் குத்துவது போல காயப்படுத்தி கொண்டுமேதாங்க இருந்திருக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நான் கூறியது அனைத்தும்
ஏதேனும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை மகரம் ராசியை பற்றி கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா, நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். எதா இருந்தாலும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள், நானும் அதற்கு பதிலை கொடுக்கிறேன். பணத்திலும் சரி தொழிலிலும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு உயர்வு என்பது நிச்சயமா நடக்கவா ஆரம்பிக்கும். உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு ஒரு மாபெரும் எனர்ஜியை கொடுக்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் புதிய உத்திகளை கையாண்டு அசுர வேகத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அந்த ஒரு வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் முடங்கி கிடந்த ஒரு வியாபாரம் புத்துணர்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெறவும் ஆரம்பிக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து தொழில் செய்யக்கூடிய மாபெரும் வாய்ப்புகள் அல்லது புதிய கிளைகளை தொடங்கும் யோகமானது உங்களை தேடி வந்துவிடும். அந்த ஒரு யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளுடன் கூடிய பெரிய சம்பள உயர்வும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதன் மூலம் உங்களுடைய சமூக அந்தஸ்தானது மிக உயரிய நிலைமைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களை பார்க்கக்கூடிய விதங்களும் நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்கும். மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி நிச்சயமாக வந்துவிடும். நீங்கள் சாதாரணமான மனிதனாக வாழ்ந்த வாழ்க்கை தரமானது மாறி சமுதாயத்தில் மிக கௌரவமான நபராக மதிக்கப்படக்கூடிய அளவிற்கு தொழிலும் பணமும் உங்களை நிச்சயமாக உயர்த்தி காட்டும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் காத்திருந்த பண வாய்ப்பு இப்போது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நமக்கு ஒரு நல்ல பண வாய்ப்பு கிடைக்காதா, நம்முடைய கடன்களை எல்லாம் அடைத்து விட்டு நாம் எப்போதும் நிம்மதியாக வாழப்போகிறோம் என்று நீங்கள் பல வருடங்களாக காத்து கொண்டிருந்த அந்த மாபெரும் பொன்னான வாய்ப்புக்கான ஒரு நாள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில் அமைய போகிறது. அது நாளை முதல் உடனே அமைந்து விடாது. உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால் உங்களுடைய பணத்தை நீங்களே அடைத்துக் கொள்வீங்க. அதற்கான வழிகளைத்தான் திறந்து காட்டுமே தவிர கடன்களை உடனே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அதிபதியோ உங்களுக்கான குலதெய்வமோ அடைத்து விடாது என்பதை முழுமைக்கும் நீங்கள் புரிந்து உங்களுடைய மனதிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை முழுமைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளவும் வேண்டுங்க. அது உங்களுடைய கதவுகளை தட்ட ஆரம்பிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் அது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பெரிய வங்கி கடனாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அல்லது உங்களுடைய திறமையை கண்டு ஒரு பெரிய நிறுவனம் உங்களுக்கு கொடுக்க போகும் மாபெரும் முதலீட்டு வாய்ப்பாகவும் இருக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய கைகளுக்கு வந்தவுடன் உங்களை இவ்வளவு காலம் சுற்றியிருந்த அத்தனை கடன் சுமைகளும் சுக்குநூறாக உடைந்து சிதறவும் ஆரம்பிக்கும். காலம் உங்களுக்காக கொண்டு வரக்கூடிய இந்த ஒரு நல்ல வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களின் அடுத்த 20 வருட கால எதிர்காலம் மகா பாதுகாப்பானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். வியாபார பணிகளில் ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டுவிடும். குடும்ப உறுப்பினர்களால் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகவும் ஆரம்பிக்கும். பணிபுரியக்கூடிய இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வி பணிகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். வாகன பழுதுகளை சீர் செய்யவும் ஆரம்பிப்பீங்க. புதிய நபர்களின் அறிமுகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலகி ஓடவும் ஆரம்பிக்கும். மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே மேம்படவும் ஆரம்பிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் அதிகரித்துவிடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள்